ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, எதை பற்றியும் யோசிக்காம சாயப்பா சொன்னாருன்னு சொல்லி நம்பிக்கையோடு என் கையை தொட்ட உனக்கு சர்வ நிச்சயமாக நீ சந்தோஷப்படும்படியாகவே உனக்கான நல்லதை நான் உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். யாரோ உன்னை பற்றி என்னவோ நினைக்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்கன்றதுக்காக நீ எந்த விதத்திலும் பொறுப்பாக முடியாதல்லவா? அதனால் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் ஏன் சாயப்பா என்னை பார்த்துக்குவாரு, அவருக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியுன்ற அந்த நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நகர்த்திட்டு போக தயாராகு. உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு தர்றேன். உன் பக்தியின் மூலமாக என்னை மகிழ்வித்த நீ, என்னை ஆனந்தத்தில் மூழ்கடித்த நீ, இப்போது என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற தயாராய்க்கும். என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் அன்பு குழந்தையான உன் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் இருள் சூழாத அளவுக்கு உனக்கான வெற்றியையும் உனக்கான வெளிச்சத்தையும் கூட நான் கொடுக்குறேன். இனி எல்லாமே நீ நினச்சதை விட மிக அழகாக சிறப்பாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். யார் உன்னை நோக்கி வந்தாலும், யார் உன்கிட்ட உதவி கேட்டாலும் அவங்களுக்கு தயங்காமல் உன்னால் முடிஞ்ச உதவியை செய்ய பழகு. வாழ்க்கையில் எப்போதுமே கொஞ்சம் கஷ்டம் வரும்போது அழுகை வரும். ஆனால் தொடர்ந்து கஷ்டமும் பிரச்சனையும் துன்பமும் வருதுங்க போது ஒரு கட்டத்துக்கு மேலே அழுகிறதுக்கே சக்தி இல்லாமல் போய் வெறுப்பும் விரக்தியும் கலந்த சிரிப்பு வந்துடும். நீயும் எந்த துயரத்தையும் நினச்சி வருத்தப்படாதே. துன்பமும் துயரமும் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அத்தனையும் தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காக இந்த சாயப்பா தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு பக்கபலமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கி தர்றேன். நீயும் எதையும் யோசித்து வருத்தப்பட வேணாம். உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை பற்றி குறை சொன்னாலும் என்ன நினச்சாலுமே கூட நீ யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். அடுத்தவங்க உன்னை பற்றி சொல்கிற விமர்சனங்களை எல்லாம் கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டே இரு. தெரு நாயின் எல்லை அந்த தெருவின் முடிவு வரைக்கும் தானே. நீ சாலையில் போகும்போது ஒரு நாய் உன்னை விரட்டினாலும் அந்த தெருவின் முனைக்கு வந்தவனே அது அங்கேயே நின்றுடும். அதே போல தான் சில மனிதர்கள் உன்னை குறை சொன்னாலும் விமர்சனம் செஞ்சாலும் ஒரு கட்டத்தில் அவங்களே சோர்ந்து போய் ஒரு இடத்துல நின்றுடுவாங்க. நீ எப்போதும் நாங்கிற ஆணவம் கொள்ளாமல், அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாமல், எல்லாமே எனக்கு மட்டுமே கிடைக்கணுன்ற பேராசைப்படாமல் நிம்மதியாக வாழ கற்றுக்கோ. இந்த ஆணவமும் அகம்பாவும் பேராசையும் இல்லாமல் இருந்தாலே உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என் தங்கமே. நீ என்கிட்ட நிறைய விஷயங்களை கோரிக்கைகளாக வச்சுக்கிட்டே இருக்க. தினமும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் பிரார்த்தனையும் ஆசைகளும் நிறைய கூடிக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் நான் உனக்கு எதை செஞ்சு கொடுக்குறனோ இல்லையோ, நடத்துகிறனோ இல்லையோ, நம்பிக்கையோடு என்னை நம்பி காத்திருக்கிறாய் அல்லவா? உன் நம்பிக்கையை பொய்யாக்காம உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா செஞ்சு கொடுத்துட்றேன். ஒரு சில பேரை உன் வாழ்க்கையிலேருந்து நான் விலக்கி வைக்கிறதுக்கு காரணமே அவங்க உன் கூட இருந்தாங்கன்னா உன் வாழ்க்கைக்கு சரிவராது பிரச்சனைகள் வருங்கிறதால தான். யார் உன் கூட இருந்தால் நல்லா இருக்குமோ அவங்கள நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நான் என்ன செஞ்சாலும் அது நன்மைகள் மட்டுமே ஒளிஞ்சிருக்குன்றதை நீ புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நான் நடத்தி தர்றேன். என் வார்த்தைகளை முதல்ல நீ நம்பு. நீ எனக்குள்ளும் நான் உனக்குள்ளும் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த சாயப்பா எதையுமே யாருக்கும் சும்மா சுலபமாக கொடுக்க மாட்டேன். யார் எனக்காக 2 நாணயங்களை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் எல்லா சந்தோஷங்களையும் கொடுப்பேன். அது என்ன நாணயங்கள் தெரியுமா? நம்பிக்கையும் பொறுமையும் தான். இந்த 2 நாணயங்களையும் நீ எனக்கு கொடுத்தீனா, என் மேலே நம்பிக்கை வச்சு பொறுமையாக காத்திருந்தீனா கண்டிப்பாக உனக்காக நான் களமிறங்கி வேலை செய்வேன். நீ எதிர்பார்க்குற எதையும் தாமதமாக்காமல் மிகச் சிறப்பாக கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன் துன்பங்களையும் துயரங்களையும் தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் எதை அனுபவிக்கணும்னு இருக்கோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும். நீயும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை நினச்சி பயப்படாதே. இந்த சாயப்பா உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கையோட உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். இந்த சாயப்பா உனக்காக எதுவுமே செய்யலை, எதுவுமே கொடுக்கலன்னு தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க.
ஆனால் உனக்கே தெரியாமல் பல நல்ல விஷயங்களை நான் உனக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். பல ஆபத்துகளில் இருந்தும் நான் உன்னை பாதுகாத்து காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். என்னை விட இந்த உலகத்தில் ஓ மேலே அதிக அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதரை உன்னால் காட்டவோ பார்க்கவோ முடியாது என் செல்லமே. நீ வாய் திறந்து சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்க எல்லா வேதனைகளையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வேதனைகள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் உண்டாகும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். உன் பயத்தையும் கவலையையும் விரக்தியையும் ஒதுக்கி வச்சு எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகிறேன். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு கெட்டது நடக்கணும்னு நினைப்பாளா, ஆசைப்படுவாளா? இல்லை தானே. அப்புறம் ஒரு தகப்பனாகி இந்த சாயப்பா நான் மட்டும் உனக்கு கெட்டது நடக்க விட்டுடுவேனா? நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கேற்றாற் போல எல்லா நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நீ எப்போதும் உன்னால் முடியுன்ற அதிர்வை நம்பிக்கையாக வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்ய பழகு. எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையில் இருந்தும் உன்னால் சூறாவளியாக மீண்டு வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். ஏற்கனவே நீ உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்ட. அதனால தான் இப்போது உன் கஷ்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி தரப்போகிறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். உன் வாழ்க்கையில் நன்மைகளை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் இனி சரியான நேரத்தில் சிறப்பாக செயல்படுத்தி வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எதிர்மறை எண்ணமோ பயமோ சந்தேகமோ இன்றி உனக்கான முயற்சிகளை மட்டும் நீ தொடர்ந்து செய்ய பழகு. நீ செஞ்ச நல்லதையெல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கு கெடுதல் செய்த மனிதர்களை எல்லாம் ஏன் பொறுப்பில் விட்டுடு என் செல்லமே. கூடிய சீக்கிரம் அவங்க தான் செய்த தவறை ஒத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து கொண்டு உன்னை நோக்கி வந்து மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்கிறேன். நீ யாரையும் திருத்தவோ மாற்றவோ யாரையும் பழிவாங்கவோ நினைக்காத. உன் வாழ்க்கையை நீ முழுசாக என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா உன்னை காத்து உனக்கான நல்லதை செய்ய வேண்டியதை என்னுடைய கடமையாக பொறுப்பாக நான் எடுத்துக்குவேன். ஒரு நொடி பொழுது கூட உன்னை விட்டு என் கண் பார்வையை நான் அகற்றவோ விளக்கவோ மாட்டேன். நீ பயப்படாமல் தைரியமாக இருக்கணும். என்னையே கதின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை இந்த சாயப்பா நிச்சயம் கைவிட மாட்டேன். நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நானே முன்னின்று அதை நல்லபடியாக உனக்கு செஞ்சு கொடுப்பேன். உன்னை முழுசாக புரிஞ்சவனாகவும் உன்னை பற்றி சரியாக தெரிஞ்சவனாகவும் இருக்கும் இந்த சாயப்பா என் கையை தொட்ட உனக்கு நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த நாள் நிச்சயம் உனக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும். நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். பல பேரும் பல விஷயங்களை உன்கிட்ட வந்து சொல்லி உன்னை குழப்ப முயற்சி செய்யலாம். யார் என்ன சொன்னாலும் நீ எதையும் கேட்டு மனசை போட்டு குழப்பிக்காம நீ தெளிவாக இருக்கணும் என் தங்கமே. எதிலும் அதிகமாக தலையிடாம அடுத்தவங்க வீட்டு விஷயத்தில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்காம உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்த்து உனக்கு எது நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கான செயல்களை நீ சிறப்பாக செய்ய பழகு. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நிச்சயம் முன்னேற்றத்தை கொடுப்பேன். என் அருளால் உன்னை பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றிகளையும் உருவாக்கி தருவேன். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. காலம் மாறிக்கிட்டே இருக்குது என் தங்கமே. நிச்சயம் உனக்கான காலம் வெற்றி காலமாக நல்ல காலமாக வந்து சேரும். உன் லட்சியத்தை அடைவதற்காக கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்க உனக்கு சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றி காட்டுறேன். நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. இனிமே நீ அதையும் இதையும் போட்டு மனசில் யோசித்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து நீ வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளை இந்த சாயப்பா உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். நீ விளையாட்டாக பேசுகிறது மற்றவங்க மனசை நோகடிக்கும் விதமாக இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா நீ விளையாட்டாக கூட யாரையும் கேலி பண்ணி பேசாதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து என் அருளால் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். உன் லட்சியத்தை நிறைவேற்றி
உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்க போகிறேன்.